Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் டெஸ்ட் 5க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th நியூ புக்கில் இருந்து செகண்ட் டேர்மில் இருந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கொன்றை வேந்தன் என்ற நூலின் ஆசிரியர்? ஆன்சர் ஔவையார். ஔவையாருடைய மற்ற நூல்கள் ஆத்திச்சூடி, நல்வழி, மூதுரை. மூதுரை பார்த்தீங்கன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை என்பதாகும். மூதுரையில் 31 பாடல்கள் உள்ளன. இரண்டாவது கொஸ்டின், தவறானதை தேர்ந்தெடு. பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். இதுவும் சரி. ஆசாரக்கோவை 11 மேற்கணக்கு நூல்களில் ஒன்று. இது தவறு. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்லொழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இதுவும் சரி. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். இதுவும் சரி. தவறான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்று பாடியவர் யார்? ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவருடைய சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யார்? ஆன்சர் காமராஜர். காமராஜரின் சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர், கற்புக்காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குபவர், கல்விக்கண் திறந்தவர் போன்ற சிறப்பு பெயர்கள்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், காமராஜர் வாழ்ந்த டேஸ் இல்லம் அசுடமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. ஆன்சர் விருதுநகர் இல்லம் மற்றும் சென்னை இல்லம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி சரி. காமராஜருக்கு நடுவண் அரசு 1976 பாரத் ரத்னா விருது வழங்கியது. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் அக்டோபர் 2, 2000 அமைக்கப்பட்டது. கல்வி வளர்ச்சி நாள் பார்த்தீங்கன்னா ஜூலை 15. நெக்ஸ்ட் கொஸ்டின், காமராஜர் ஆட்சி காலத்தில் காட்டாற்றை காரணம் காட்டி பள்ளிக்கூடம் அமைத்த ஊர்? ஆன்சர் பரமக்குடி. 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி அமைய வேண்டும்னு காமராஜர் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர்? ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் தளங்கள். 2ஆம் தளம் தமிழ் நூல்கள், தரைத்தளம் சொந்த நூல் படிப்பகம், 4ஆம் தளம் பொருளியல், 5ஆம் தளம் கணிதம், 6ஆம் தளம் வேளாண்மை. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக மகர சங்கராந்தி கர்நாடகம், லோரி பஞ்சாப், உத்தராயன் ராஜஸ்தான். சரியான விடை ஆப்ஷன் பி 132. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக இளைத்து, பதித்து, நன்றி எறிதல், பிற செய்த நன்றியை மறவாமை, ஒப்புரவு, எல்லாரையும் சமமாக பேணுதல், வற்றாமல், குறையாமல், சீர்தூக்கின், ஒப்பிட்டு ஆராய்ந்தால். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறானதை தேர்ந்தெடு. முத்தமிழ், இயல், இசை, நாடகம். இது சரி. முத்தேன், கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். இதுவும் சரி. முக்கணி,
மா கொய்யா வாழை தவறு. மா பலா வாழை தான் வரும். தவறான விடை ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்ணா நூற்றாண்டு நூலகம் தரைத்தளத்தோடு எத்தனை அடுக்குகளை கொண்டது? ஆன்சர் 8 அடுக்குகளை கொண்டது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்துடைய பரப்பளவு 8 ஏக்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின். காவியப்பாவை என்ற நூலின் ஆசிரியர்? ஆன்சர் துரைராசு. முடியரசனின் இயற்பெயர் தான் துரைராசு. இவர் இயற்றிய நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. இவர் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மாமல்லபுரம் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் மகாபலிபுரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். உச்சரிப்பில் சிறிதளவு வேறுபாடு உள்ள ஒலிகள்? ஆன்சர் மயங்கொலிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? ஆன்சர் நம் முகம் மாறினால் விருந்தினரின் முகம் வாடும். நெக்ஸ்ட் கொஸ்டின். நானிலம் படைத்தவன் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் புதியதொரு விதி செய்வோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கடலோடு விளையாடு என்னும் பாடல் சு. சக்திவேல் தொகுத்த டேஸ் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் நாட்டுப்புற இயல் ஆய்வு. நெக்ஸ்ட் கொஸ்டின். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று டேஸ் பாராட்டுகிறது? ஆன்சர் பட்டினப்பாலை. பட்டினப்பாலையில் வணிகர்களுடைய நேர்மை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி திருக்குறளையும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். வணிகர்கள் வண்டிகளில் பொருள்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாகவே செல்வார்கள். இக்குழுவை டேஸ் என்பர்? ஆன்சர் வணிகச்சாத்து. நெக்ஸ்ட் கொஸ்டின். மல்லெடுத்த, வலிமை பெற்ற, சமர், போர், கழனி, வயல், நட்டல், நட்பு கொள்ளுதல், தூற்றும்படி, இகழும்படி. சரியான விடை ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளது? ஆன்சர் சீனா. அதே மாதிரி ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம் தமிழ்நாட்டில் உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1. வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும். கூற்று 2. வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே இருந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும். ஆன்சர் கூற்று 1, 2 சரி. அகத்தே இருந்து அது வினா பொருளை தந்துச்சுன்னா அது அகவினா எனப்படும். புறத்தே இருந்து வினா பொருளை தந்துச்சுன்னா புறவினா எனப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாததை தேர்ந்தெடு. கரன்சி நோட், பணத்தால், இது சரி. கிரெடிட் கார்டு, பற்று அட்டை, இது சரி. டிமாண்ட் டிராஃப்ட், காசோலை, இது தவறு. டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை வரும். செக்குனா தான் காசோலை வரும். டெபிட் கார்டு, கடன் அட்டை. தவறான விடை ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ரா. அரங்கநாதன். நெக்ஸ்ட் கொஸ்டின். குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு டேஸ் என்பது இணை எழுத்துக்களாகும். ஆன்சர் இ. ஐக்கு இணை எழுத்து இ வரும். ஆவுக்கு இணை எழுத்து ஆ வரும். ஈக்கு இணை எழுத்து இ. ஊக்கு இணை எழுத்து ஊ வரும். ஏக்கு இணை எழுத்து ஏ.
ஐக்கு இணை எழுத்து ஈ வரும். ஓக்கு இணை எழுத்து ஓ வரும். அவ்வுக்கு இணை எழுத்து பார்த்தீங்கன்னா ஊ தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று வணிகம் பற்றி கூறும் நூல். ஆன்சர் பட்டினப்பாலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. மலைப்படுகடாம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கூத்தாராற்றுப்படை என்று அழைக்கப்படுகிறது. ப்ரீவியஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். நான்கறிவு உயிரினம். ஆன்சர் நண்டு, தும்பி. ஓரறிவு பார்த்தீங்கன்னா உற்றறிதல், அதாவது தொடுதல் உணர்வு. இதுக்கு மரம், செடி, புல், பூண்டு, தாவரங்கள் வரும். இரண்டாம் அறிவுக்கு உற்றறிதலோட சுவைத்தல் சேர்ந்து வரும். இந்ததுக்கு நத்தை, சங்கு, உடல், வாய் ஆகிய 2 உறுப்புகள் மட்டுமே இருக்கிறதுனால இது ஈரறிவுன்னு சொல்கிறாங்க. மூவறிவுக்கு உற்றறிதல், சுவைத்தல், காணல் 3 சேர்த்து வரும். இதுக்கு எறும்பு, கரையான், அட்டை இதெல்லாம் சொல்கிறாங்க மூவறிவுக்கு. நான்காம் அறிவுக்கு உற்றறிதல், சுவைத்தல் ப்ளஸ் காணல் அதோட நுகர்தல் சேர்ந்து வரும். இதுக்கு நண்டு, தும்பி, வண்டு எல்லாம் 4ஆம் அறிவில் வரும். 5ஆம் அறிவு பார்த்திங்கன்னா உற்றறிதல், சுவைத்தல், காணல், நுகர்தல் ப்ளஸ் இதோட கேட்டல் இது சேர்ந்து விலங்குகள், பறவை இனங்களை 5ஆம் அறிவுன்னு சொல்கிறாங்க. 6ஆம் அறிவு பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்த்து ப்ளஸ் பகுத்தறிதல் வரும். மனம், பகுத்தறிதல் மனிதர்களை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். குறில் நெடில் வேறுபாடு அறிக. பரி, பாரி. பரினா குதிரைங்கிற பொருள் இருக்குது. பாரினா வள்ளல், கொடை வள்ளல்னு சொல்லுவாங்கள்ல, பாரி. ஆப்ஷன் பி. உங்களுக்கான கேள்வி. திராவிட நாட்டின் வானம்பாடி யார்? இரண்டாவது கேள்வி. நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்? மூன்றாவது கேள்வி. மாமல்லர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? நான்காவது கேள்வி. சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது என்ன? ஐந்தாவது கேள்வி. வீரகாவியம் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு 6th நியூ புக்கில் இருந்து 3rd டேர்ம்லேருந்து டெஸ்ட் நடக்கும். படிச்சுட்டு வந்துடுங்க. டெய்லி டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.